கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய இழந்து காலத்தின் ஆசீர்வாதமான நிகழ்வுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். வேதாகமும் மனித வாழ்க்கையிலே குடும்பம், உறவுகள், நட்புகள் மிகவும் முக்கியம் என்று கற்றுத்தருகின்றது. சில நிகழ்வுகள் உறவுகளை வளர்க்கும், அவைகள் விருப்பமானவைகள். சில நிகழ்வுகள் உறவுகளை உடைக்கும், அவைகள் அருவருப்பு ஆனவைகள். இந்த உலகிலே பெற்றோர் விரும்புகின்ற நிகழ்வுகள், பெற்றோர்களின் விருப்பமானது பிள்ளைகள் தங்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்றும், தாங்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நிகழ்வுகள். நட்பு என்கின்ற வட்டத்திலே பார்க்கும் பொழுது, நண்பன் எல்லா காலங்களிலும் அன்பு கூறுகிறான் என்று நீதிமொழிகள் 17:17 காண்கின்றோம். அவர்கள் உதவி மற்றும் ஆதரவு, நம்பிக்கைக்கு ஒரு நல்ல உதாரணங்களாக அவர்கள் செயல்படுவது வழக்கம். உறவுகளை பொறுத்தவரை உறவுகளுக்கு விருப்பமானது ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னித்து கொள்ளுங்கள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து போங்கள் என்கின்ற நிகழ்வுகள் அவர்களிடத்திலே காணப்படும். ஆனால் இந்த உறவுகள் விரிவடைவதற்கும் விரிசல் அடைவதற்கும் அருவருப்பான சில காரியங்கள் நிகழ்வதுண்டு. அருவருப்பான காரியங்கள் என்பது பெற்றோரை பொறுத்த மட்டில் அவமதிப்பு, கீழ்ப்படியாமை, கடுமையான வார்த்தைகளினாலே அவர்களை நிலைகுலைய செய்வது. அது மாத்திரமல்ல, நட்பு வட்டாரத்திலே அருவருப்பான காரியங்கள், நண்பனுக்கு பின்னாக பேசுகின்ற காரியங்கள், ஏமாற்றுகின்ற காரியங்கள், துரோகம் புரிகின்ற காரியங்கள். உறவுகளை எடுத்துக்கிட்டால் பொய் நிறைந்த வார்த்தைகள், பொறாமையின் கிரியைகள், கோபம் மற்றும் சண்டைகளை தூண்டிவிடுகின்ற காரியங்கள், துரோகம், இவைகள் உறவுகளை உடைக்கும் என்று வேதாகமம் மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. இவைகளிலே விருப்பமானது அன்பு நிறைந்ததாய், உண்மை நிறைந்ததாய், மன்னிப்பு நிறைந்ததாய், மரியாதை நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும் பொழுது, அருவருப்பான பாதையானது பொய் நிறைந்ததாய், பொறாமை நிறைந்ததாய், துரோகம் நிறைந்ததாய், சண்டை நிறைந்ததாய், அவமதிப்பு கொடுக்கின்ற ஒன்றாய் அது இருக்கின்றது என்று வேதாகமம் மிகவும் தெளிவாய் எச்சரிக்கின்றது. மனிதருக்கு முன்பதாக விருப்பமானது அருவருப்பானவைகளை நாம் சிந்தித்தது போல, கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவைகளை நாம் சிந்திக்க கடனாளிகளாயிருக்கின்றோம். அருவருப்பு என்கின்ற சொல் வேதாகமத்திலே கடுமையான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் வெறுக்கப்படத்தக்கதும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் நீதிக்கு எதிரானதுமான கிரியைகளை அவைகள் குறிக்கிறது. மனிதர்களிலே சிலருடைய செயல்கள், மனநிலைகள் மற்றும் பழக்கங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானதாக அது காணப்படுகிறது என்று வேதாகமம் மிகவும் தெளிவாக எச்சரிக்கின்றது. God finds detestable என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு அருவருப்பானது என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கும் பொழுது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன என்று தொடங்கி மேட்டிமையான கண் என்று தொடங்குகின்றது. இந்த பட்டியலிலே உள்ள செயல் அனைத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். ஏனெனில் அவை தான் நேசிக்கும் மக்களை அளிக்கின்றன. மேற்குறிப்பிட்ட வசனத்தின் பட்டியல் மூலமாக மனிதனின் உள் மனப்பான்மை, அது பெருமை நிறைந்ததாக வெளிப்புற செயல்களான வன்முறை, பொய் மற்றும் சமூக சீர்குலைவான பிரிவினையிலே வரை அது நீண்டு செல்கிறதை நாம் காண முடியும். பெரும்பாலும் சமூகத்தையும் அமைதியையும் அளிப்பதால் துன்மார்க்கத்திற்கு முடிசூட்டுவதாக இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நாம் வெறும் பட்டியலாக பார்க்காமல் நமது இருதயத்தின் நோக்கங்களை, செயல்களை ஆராய ஒரு கண்ணாடியாக நாம் பயன்படுத்தலாம். பாவம் என்பது வெறும் செயல் அல்ல, மாறாக
வாழ்க்கையையும் உறவுகளையும் அளிக்கும் ஒரு உள்ளார்ந்த கிரியையாகும். மேட்டிமையான கண் என்கின்ற வார்த்தையை நாம் இந்த நாளிலே பிரித்து நாம் ஆராய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மேட்டிமையான கண் என்பது தற்பெருமை நிறைந்தது, அகங்காரம் கொள்ளக்கூடியது, தாழ்மை இல்லாமை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. தற்பெருமை என்பது தன்னை பற்றி அளவுக்கு அதிகமாக நினைத்து மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று எண்ணுவதாகும். இந்த கண்ணை குறித்து வேதாகமம் மிகவும் தெளிவாய் கற்றுத்தருகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் கண்டோம் என்றால், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. சரீரத்தின் விளக்கு என்றால் இந்த விளக்கு வாழ்விற்கு முன்பதாக இருக்கும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான பாதையை நமக்கு கற்றுத்தருகிறதாய் அது இருக்கின்றது. யோபு என்கின்ற பக்தன் மிகவும் தெளிவாய் சொல்கின்றார். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் கண்டோம் என்றால், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று ஒரு வினா எழுப்புகின்றார். கண்களோடு உடன்படிக்கை என்று கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை மறந்து போகின்ற வாழ்விலே மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சரீர அவயவங்களில் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போ அந்த விளக்கின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது நாம் இருளை கண்டு திகைக்கிறவர்களாய், இருளை கண்டு நாம் சோர்ந்து போகிறவர்களாய் இல்லாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்கிறது. மத்தேயு 13:13 நாம் காண்கின்றோம், கண்கள் இருந்தும் காணாதவர்களாய். அவர்களுக்கு சரீரப்பிரகாரமாக கண்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற கிரியைகள் கிடையாது. இதுதான் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குமாரனாகிய கிறிஸ்து மிகவும் தெளிவாய் மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் இவ்வாறாய் நமக்கு கற்றுத்தருகின்றார். வார்த்தையில் கவனிக்கும் பொழுது, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எடுந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். சரீர அவயவங்கள் இழந்தாலும் பரலோகத்தை இழந்துவிடக் கூடாது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. கண்ணின் பார்வை ஒரு மனிதனை வழிவிலகச் செய்யும் என்பதை யாக்கோபு என்பவர் எழுதிய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. இந்த இச்சை எதினாலே ஏற்படுகிறது? கண்களின் பார்வையினாலே ஏற்படுகிறது. எதினாலே இழுப்புகின்றோம்? அந்த பார்வை நம்மை இழுத்து செல்கின்றது. எதனாலே நாம் சிக்கொண்டுகிறோம்? இழுத்து சென்ற பாதை நம்மை வலைகளைப் போல பின்னி இருக்கிறபடியினால் சிக்கந்துடுகிறோம். எதனால் சோதிக்கப்படுகிறோம்? சோதனை நாம் தப்பிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த சோதனையில் நாம் வீழ்ந்து போன்றோம் என்றால் பாவம் நம்மை மேற்கொண்டுவிடும். பாவம் மேற்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? இச்சையானது கற்பந்தரிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல்ல நம்ம பார்க்கும்போது, அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே ஆதி தாய் தந்தையாகிய ஆதாம் ஏவாளை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் அவர்களிடத்திலே அனைத்தையும் காண்கின்ற கிருபையை கொடுத்திருந்தார். அனைத்திலும் முடிவெடுக்கின்ற கிருபையை கொடுத்திருந்தார். முழு சுதந்திரவாளிகளாய் அவர்கள் அலைந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் சந்ததியாய் இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படாதபடி அவர்கள் காணப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். வேதாகமம் கற்றுத்தருகின்ற நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த ஸ்திரீ
தனது கணவனோடு பேசுவதை காட்டிலும், கர்த்தரோடு பேசுவதை காட்டிலும் தான் கண்ட அந்த சர்ப்பத்தோடு பேசுகிறவளாய் காணப்பட்டாள். சர்ப்பத்தோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். சர்ப்பத்தோடு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சர்ப்பம் அவளை தவறான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அவளை வழி நடத்துகிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இப்போ தான் பார்க்கவே செய்கிறா. அதுக்கு முன்னாடி முடிவே பண்ணியாச்சு. அது நல்லா இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தூரத்தில் இருந்தே கர்த்தர் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லுவதில்ல, கர்த்தர் நல்லவராக இருக்க முடியாதுன்னு சொல்லுவதில்லை. அவரோடு பயணப்பட வேண்டும். கர்த்தருடைய காரியங்கள் தன் பிள்ளைகள் அந்த பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த செடியை நீ தொடாத, அந்த மராத பக்கத்தில் போகாத, அந்த கனியை புசிக்காதன்னு சொன்னார். ஆனால் இவர்கள் அந்த தோட்டத்திலே இருக்கின்ற அந்த பாவ விருட்சத்தை நோக்கி அவள் கடந்து சென்றாள். அதுக்கு பக்கத்தில் தான் ஜீவ விருட்சம் இருந்துச்சு. அதை அவள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஜீவ விருட்சத்தை சூஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று எண்ணினார். இவர்களோ ஆண்டவருடைய வார்த்தையை அல்லல் தட்டினார்கள். எதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே காண்கின்றோம். உன் இருதயம் மேட்டிமை ஆகாமலும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் என்று வேதாகமம் சொல்கிறது. நம்ம இருதயம் மேட்டிமை ஆகிட்டுனா பிரச்சனை ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் கட்டுறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் என்று வேதாகமத்தில் காண்கிறோம். எப்போ அசட்டை வரும்? கொழுத்து போகும்போது, கொழுத்து ஸ்தூலிக்கும் போது, கொழுப்பை திங்கும்போது. தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினவர்களாக மாறிவிடுகின்றோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் யெரொபெயாம் என்கின்ற அரசனுடைய வாழ்விலே மேட்டிமையான கிரியையை அங்கே காண்கின்றோம். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக அவன் பேசுகிறவனாய் அவன் காணப்பட்டான் என்று வேதாகமம் எச்சரிக்கின்றது. அவன் கையை நீட்டுறான். யார்? அந்த மனுஷன் ஊழியக்காரன் வந்து சொல்கிறாரு, அப்பா நீ செய்கிறது காரியம் சரியல்ல, பலிபீடத்துக்கிட்ட நீ தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்காத, போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த கர்த்தருடைய மனுஷனை அவன் ஒரு பெருசாக பொருட்டாக எண்ணாமல் அந்த இடத்துல அவனுக்கு விரோதமாக அவன் கையை நீட்டி அவன் பேசுகிறான். அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலேருந்து நீட்டினான். ஆனால் அந்த கை அப்படி நின்றுருச்சு, மரத்து போயிருச்சுன்னு சொல்லி வேதாகமம் மிகவும் தெளிவாய் கற்றுத்தருகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் மேட்டிமையான கிரியைகள் யெரொபெயாம் வாழ்விலே காணப்பட்டது. அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னால் நீ எந்த பலிபீடத்தில் நிற்க அது வெடிச்சு போயிடும்னு சொன்னால் அது அப்படியே நடந்தது என்று அடுத்த வசனத்திலே நாம் காண்கின்றோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்றால் அதை கவனமோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட முடியும். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்துக்கு உள்ளே பார்க்கும்போது இங்கே உசியா என்கின்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உசியா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? வெற்றியும் செல்வ செழிப்பும் ஒரு மனிதனை எளிதில் பெருமை அடைய செய்கின்றது, மேட்டிமையான பார்வையை தந்து விடுகிறது என்று இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. உசியா ராஜா வரும்போது வயசு எத்தனை? 16 வருஷம். எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டார்? 52 வருஷம் அரசனாக இருந்தார். ஒருவேளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ராஜாக்களிலே இந்த மனிதன் அதிகமான ஆண்டு ஆட்சி புரிந்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முதல் ராஜாவாகிய சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டார். தாவீது அரசர் 2வது ராஜா 40 வருஷம் அரசாண்டார். சாலமோன் ராஜா 3வது ராஜா 40 வருஷம் அரசாண்டார். ஆனால் கர்த்தர் கிருபையாய் இந்த உசியாவுக்கு 52 ஆண்டுகள் கொடுத்திருந்தார். ஏன்? எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷனை குறித்து வேதாகமம் சொல்கிறது 4ஆம் வசனத்தில், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம்
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாருடைய பார்வைக்கு? கர்த்தரின் பார்வைக்கு. யாருடைய பார்வைக்கு இல்லை? மனுஷன் என்ன பார்க்குறா, மந்திரிகள் என்ன பார்க்குறாங்க, என் மக்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் செம்மையாக இருக்கணும், அப்படி அல்ல. கர்த்தர் என்னை காண்கின்றார் என்ற உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் தெளிவாய் செம்மையானதை செய்கிறவனாய் இருந்தான். 5ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது காரியம், தேவனை தேடினான், தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனது இணங்கி இருந்தான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதை கேட்கணும். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாரு அதை நான் கவனிக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறா அதை நான் செய்யணும். இதிலே அவன் தெளிவுள்ளவனாய் இருந்தான். வசனம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் வாய்க்க செஞ்சது யாரு? கர்த்தர். யார் உயர்த்தினா? கர்த்தர். ஆனால் இந்த மனுஷன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்கிறது. இங்கே நாம் 6ஆம் வசனத்தில், 7ஆம் வசனத்தில், 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இருந்த மனுஷன் உசியா முதல்ல எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்திருந்தான், அவருடைய வழியில் நடந்தான், சட்டங்களை பின்பற்றினான், கர்த்தனின் தரிசனங்களை அவன் செயல்படுகிறவனாக இருந்தான். ஆனால் இந்த 26ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் பார்த்தா பெலிஸ்தியரை அவன் என்ன செஞ்சான்? வென்றான். பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணி அங்கே காத்தின் அலங்கத்தை கட்டினான், எப்னையின் அலங்கத்தை கட்டினான், அஸ்தோத்தின் அலங்கத்தை இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். அவன் நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டான். 7ஆம் வசனம் சொல்கிறது, அரேபியரையும் மெகூனியரையும் வென்றான். அதுக்கு யார் துணை நின்றார் தெரியுமா? 7ஆம் வசனம் பின்பகுதி சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு துணை நின்றான். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அம்மோனியர் ஊசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தாங்க. எதனால்? அம்மோனியரை அவன் வென்றபடினால, அம்மோனியர்களை அவன் எதிர்த்தபடினால. அவங்க எல்லாரும் எகிப்தின் எல்லை எங்கும் அவனுடைய கீர்த்தி அவனை மிகவும் வெல கொண்ட ஒரு மனிதனாய் மாற்றியிருந்தது. ஊசியா என்ன செஞ்சார் தெரியுமா? எருசலேமில் மூளைவாசல் மேலும், பள்ளத்தாக்கு வாசல் மேலும், அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். எதுக்கு கோபுரத்தை கட்டினான்? இந்த கோபுரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தோன்னா, இந்த கோபுரங்கள் அனைத்தும் விசேஷித்தோனமாக பள்ளத்தாக்கில் இருந்துச்சு, அலங்கத்து கோடிகளில் இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் மூளை வாசலில் இருந்துச்சு? ஏன் இதெல்லாம் கட்டினா அப்படின்னு சொன்னால், அவன் மனிதர்களை கொண்டு பாதுகாவலை கொடுக்க முடியும் என்று அவன் எண்ணினான். மனிதர்களை கொண்டு பாதுகாவலை கொடுக்க முடியும் என்று எண்ணினான். பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் அவனுக்கு அநேக ஆடு மாடு இருந்துச்சு. மலைகளிலும் வயல்வெளிகளிலும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்தரத்தில் கோபுரம் கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். ஏன் வெட்டினான் தெரியுமா? எதுக்காக வெட்டினான் தெரியுமா? மந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். துறவு இருந்துச்சுன்னா மந்தைகளுக்கு தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். பாலைவனம் மாதிரி இருக்கிற அந்த வனாந்தரம் அது செழிப்புள்ளதாய் மாறும் அப்படின்னு சொல்லி அவன் செயல்பட்டான். அந்த கோபுரங்கள் எதற்காக? மந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக, வேலைக்காரர்கள் தங்குவதற்காக, மக்களின் பாதுகாப்புக்காக. ஒருவேளை அங்கே தம்முடைய வீரர்களை அனுப்பி அவங்க அங்கே உட்காந்து எதிரி நாட்டிலேருந்து யாரும் வாராங்களா, எதிரி நாட்டிலேருந்து எதுவும் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு இந்த கோபுரங்களை பயன்படுத்தினார். தேவநாம மகிமைக்காக அவன் கோபுரங்களை எழுப்பவில்லை, தன்னுடைய நாம மகிமைக்காக இந்த கோபுரங்களை அவன் எழுப்பினான் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. ஒருவேளை இந்த மனுஷன் அதுக்கு அடுத்ததான் என்ன செஞ்சான் அப்படின்னா, எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தான், தாக்குதல்களை சமாளிக்க தன்னுடைய சுய முயற்சியை செயல்படுத்தினான், தனது வலிமையை வெளிப்படுத்த யுத்த வீரர்களை அவன் எழுப்பினான். ராஜாவுக்கு துணையாக நிற்கிறதுக்கு, சத்துருக்களுக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு, பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், மந்த பெருகணும், ஆசீர்வாதங்கள் கூடணும், பட்டணங்கள் பெருகணும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாத்துலேயும் பலம் கொள்ளணும், எல்லாத்துக்கும் மேலே ஆசீர்வாதமாக இருக்கணும்,
திராட்சை தோட்டம் நமக்கு இருக்கணும், வனாந்தரத்துலேயும் கோபுரத்தை கட்டணும், இப்படி நல்ல சிந்தைகள் காணப்பட்டாலும் அங்கே தன்னை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருந்தவன் இப்போ மனுஷர்களை நம்ப ஆரம்பித்தான். 3,07,500 பேர் என் கூட இருக்காங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னால் அத்தனையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னை மேன்மைக்கு நேராய் வழி நடத்துகிறவனாய் காணப்பட்டான். அது 4ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே சேனையில் உள்ள எல்லாருக்கும் கேடகம் இருந்துச்சு, ஈட்டி இருந்துச்சு, தலைச்சிரா இருந்துச்சு, மார்க்கவசம் இருந்துச்சு, வில்லு இருந்துச்சு, கல்லறிகிற கவன்களையும் அவன் ஆயத்தப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குள்ள அவங்கள ஆயத்தப்படுத்தலை. அவங்கள பலத்தை பெருசாக வச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம், இந்த உலகத்தில் பெரிய காரியங்கள் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய திட்டத்தின்படி அவன் செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் நினைக்கல நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், நினைக்கல. ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யாரு? உடன்படிக்கையின் தேவன். அவர் கரங்களை பிடிச்சாரு. சின்ன வயசில் 16 வயசில் என்னை ஏற்றுக்கொண்டியே, எனக்கு நீ செயல்படுவேன்னு சொல்லி செயல்பட்டியே அப்படின்னு சொல்லி அந்த 16 வயசில் எடுத்த தீர்மானத்தை 52 ஆண்டுகள் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தி பயன்படுத்திய இந்த உசியா ராஜா 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. அவன் எப்போ பலப்பட்டானோ, எப்போ அவங்ககிட்ட பணம் பெருகிச்சோ, எப்போ பலம் பெருகிச்சோ, எப்போ மந்த பெருகிச்சோ, எப்போ எல்லாம் எனக்கு பெருகிச்சோ, அப்பொழுது அவன் மனம் மேட்டிமை ஆனது. நீதிமொழிகள் 16:18 அருமையான ஒரு வசனம் உண்டு, அழிவுக்கு முன்னானது அவந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக. யாருக்கு விரோதம் எழும்புறான்? கர்த்தருக்கு விரோதமாக. 52 வருஷம் அவனை ராஜாவா வச்சு வழி நடத்தி பலப்படும்படியாய் செய்த தேவனுக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்கிறவனாயிருந்தான். மீறுதல்னா என்ன? ஆண்டவர் எதை செய்யாதன்னு சொன்னாரோ அதை அவன் செய்யறதுக்கு தகுதியாக, நான் எல்லாம் பார்த்துக்கலாம். 52 வருஷம் சும்மா இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இத்தனை வருஷம் நான் என் கையில் வச்சுருக்கேன் தெரியுமா? என் கண்ட்ரோலில் இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவன் எழுதினான். நடந்த சம்பவம் என்ன? தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். தூபம் காட்டுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்த மேலும் ஒரு ராஜாவை குறித்து தான் இந்த பகுதி சொல்கிறது. ஒருவேளை நம்ம கேட்கலாம், தூபம் காட்டுறதுல என்னையா இருக்குது பிரச்சனை? யாருனாலும் தான் காட்டலாமே. ஆனால் வசனம் கற்றுத்தருகிறது 26:18 பின்பகுதியிலே, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே உரியது. இதை அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொன்னால் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆசாரியன் அசரியா வந்தார், அவனோட கூட ஒரு 80 பராக்கிரமசாலி ஆசாரியர்கள் வந்தாங்க. அவங்க வந்து எதிர்த்து நின்று சொன்னாங்க, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு உகந்ததல்ல, தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரிய ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே உரியது, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிடும், மீறுதல் செய்து இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இருக்காது என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ராஜா, என்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கோபப்பட்டான். கோபப்பட்டு பொழுது வேதாகமம் சொல்கிறது, தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. குஷ்டரோகம் தோன்றிற்று. ஆண்டவரை விட்டு வழி விலகுனதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததுனால, தேவனுடைய வார்த்தை தம்முடைய அங்கே மிகவும் நேர்த்தியாக ஊழியர்கள் மூலமாய் ஆசாரியரின் மூலமாய் எச்சரிக்கப்பட்டும் அதுக்கு கீழ்ப்படியாததினாலே இந்த மனுஷன் என்ன தள்ளப்பட்டான் அப்படின்னா 21ஆம் வசனம் சொல்கிறது, உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்தான். குஷ்டம் வந்துச்சு. குஷ்டரோகியானதுனால என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். தனித்த வீட்டிலே வைக்கப்பட்டான். தனிமையில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. 52 வருஷம் ராஜாவாக இருந்து 3 லட்சத்துக்கும் மேலே
அங்கே சேனைகள் இருந்தாலும் ஒருத்தர் அவன் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. எல்லாரையும் குஷ்டரோகி போப்பா, நீ சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிந்து போகின்ற ஒரு காரியம். வேதாகமம் கற்றுத்தருகின்ற காரியம், உசியா தன் பிதாக்களோடு நித்திரை இணைந்த பொழுது ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி, ராஜான்னு சொல்லலை, குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகாமையான இடத்துல, பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பை இழந்து போனான். ஆளுகை செய்யும்போது நல்லா தான் இருந்துச்சு, 52 வருஷம் மொத்த கண்ட்ரோலு ரொம்ப தெளிவாக வச்சுருந்தான். ஆனால் கர்த்தரை விட்டு அவன் மனம் மேட்டிமையான பொழுது, மேட்டிமையான கண் அவனுக்குள்ளாக வந்த பொழுது அவன் விழுந்து போனவனாய் காணப்பட்டான் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. மேட்டிமையான கண் கர்த்தரிடமிருந்து நம்மை பிரித்துவிடும். எச்சரிக்கை நன்கு உறவுகளை, ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே நான் அவைகளிலிருந்து பிரிந்து உம்மை கெட்டி சேர என்னை தகுதிப்படுத்தும் என்று அர்ப்பணிப்பது நல்லது. இரண்டாவது பகுதி, லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய நாம் இப்பொழுது மீண்டும் அடுத்த ஒரு பகுதியை நாம் கவனிப்போம். இந்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய எளிமையான ஒரு சம்பவம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு. எதுக்கு போனாங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு போனாங்க. ஆனால் இதில் ஜெபம் பண்ண போன 2 பேரில் ஒருத்தன் மற்றவனையே பார்த்துக்கிட்டு இருக்கவனாக இருந்தான். யாரை பார்த்தான்? அந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரர். நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாதுயா, நான் ரொம்ப யோக்கியம். நான் சர்ச்சுக்கு வந்தால் நேர் முழங்கால் நிற்பேன் தெரியுமா? நான் சர்ச்சில் எவ்வளோ சத்தமாக பைபிள் வாசிப்பேன் தெரியுமா? சர்ச்சில் நான் அழகாக உட்காந்து பிரசங்கத்தை கவனிப்பேன் தெரியுமா? ஆனால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை, கிரியையிலே தேவனை பிரியப்படுத்துகின்ற திட்டம் இல்லை என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. இங்கே பாருங்கள், பலர் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துவது தான் அகங்காரம் அல்லது தாழ்மை இல்லாமல் போகிறது. இதை பரிசை என்ன செஞ்சான் தெரியுமா? ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக போகிறேன், நான் கரெக்டாக டைமுக்கு உள்ளே வந்துடும் தெரியுமா, நான் எனக்குன்னு உள்ள இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ வருஷமாக இதே இடத்துல இருக்கேன் தெரியுமா. வளர்ச்சி இல்லாமல் ஒரே இடத்தில் தரித்திருப்பது நலம் அல்ல. நியாயப்பிரமாணத்தை கடுமையாக பின்பற்றுறவங்க தான் பரிசேயர்கள். தங்களை நீதிமானாக கருதுபவர்கள் தான் பரிசேயர்கள். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம் என்பதை அறியாது காணப்பட்டவர்கள் பரிசேயர்கள். இவங்க ஆலயத்தில் போய் அழகாக பேசுகிற காரியம் எடுத்துக்கமா, நன்றி சொல்லுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். எதுக்கு? நான் அந்த அநியாயக்கார மாதிரி இல்லாததுனால, பரிகாரர் மாதிரி இல்லாததுனால, அவங்களெல்லாம் போல இல்லாமல் இருக்கிறதுனால நான் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். நான் இருக்கேன்ல, அதனால தான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்றார். இதை மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சுய காரியங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். சுய நீதி தான் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. அவன் சொன்னான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கம் தெரியும். வாரத்தில் 2 தரம். எதுக்கு வாரத்தில் 2 தரம்? என்னைக்கெல்லாம்? திங்கள் மற்றும் வியாழக்கிழமை. திங்கக்கிழமை என்ன நடந்துச்சு? வியாழக்கிழமை என்ன நடந்துச்சு? திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் என்ன நடந்துச்சுன்னா, மோசே சீனாய் மலையில் இருந்த நாள். யாத்திராகமம் 24:18 சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 34, 29, 35 சீனாய் மலையிலிருந்து 2வது முறையாக இறங்கினார். இந்த 2 நாட்களையும் பிரத்யேகப்படுத்தி திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உபவாசம் இருப்பதை பெருமையாக கருதினார். அதோட பெரிய காரியம் தான், என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் நான் என்ன செஞ்சிட்டேன்? தசமபாகம் செலுத்தி வருகிறேன். வருமானத்தில் தசமபாகம் செலுத்துறதுனால ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கு உங்கள் காணிக்க முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம். அடுத்ததாக அவன் சொல்கிற காரியம் பாருங்கள், யாரை பார்த்து சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பரிகாரர்னால் யார்? பறிச்சுக்கிட்டு போடுறவங்க. பறிச்சுக்கிட்டு யார் போவா? கொள்ளைக்காரர்கள், திருடர்கள். அநியாயக்காரர் எப்போவுமே அவங்க அநீதி செய்வாங்க, நீதியை மீறுவாங்க. விபச்சாரக்காரர் திருமணத்திற்கு புறம்பான உறவு வைத்திருப்பவர்கள். ஆயக்காரர் அவங்க வரி வாங்குவாங்கய்யா,
அவங்களெல்லாம் காட்டிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, நமது நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதாகமம் எச்சரிக்கின்றது. ரோமர் 3 அதிகாரம் 20 வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியுமே தவிர, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமாக்கப்பட முடியுமே தவிர, நம்முடைய கிரியையினாலே நாம் நீதிமானாக்கப்படுவது இல்லை. ரோமர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் 10 அதிகாரம் 3-6 வசனங்களில் பார்ப்போம் அப்படின்னா, தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதி என்ன அப்படின்னு தெரியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்களாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்று வேதாகமம் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக இந்த ரோமாபுரிக்கு எழுதும்போது அவர் ரொம்ப தெளிவாக அவர் கற்றுக் கொடுக்குற காரியம், தேவ நீதியை அவங்க என்ன செய்யலை, அறியலை. அவங்களுடைய சுய நீதியை தான் அவங்க பெருசாக கருதுகிறாங்க. அந்த சுய நீதியினால் அவங்க தேவனுடைய நீதிக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று அங்கே அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இந்த ஆயக்கார மனுஷன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இந்த ஆயக்காரர் ரொம்ப தெளிவாக ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி தூரத்தில் நின்றான். தூரத்தில் நிற்கிறது அவனுடைய தாழ்மையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. தூரத்திலே நிற்கிற ஆண்டவரே, உங்கள் பக்கத்தில் வர்ற அளவுக்கு நான் பரிசுத்தம் இல்லையா, ஆனால் நான் உம்மை நோக்கி நான் பார்ப்பேன், உம்மை நோக்கி மனக்கண்கள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவன் தெளிவாக இருந்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அவனுடைய கண்களை மேலே நோக்கி கூட பார்க்கல. ஐயா, உம்மை நோக்கி பார்க்குறதுக்கு கூட நான் தூயவன் அல்ல, நான் என்னுடைய கிரியையினாலே என்னுடைய செயல்களினாலே நான் பாவம் செய்தேன் என்று உணர்ந்து அவன் ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்க துணியலை. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நீர் என் மேல் கிருபையாயிருக்கு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்த, தன் நிலையை உணர்ந்து அவன் அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டான். வேதாகமா ரொம்ப தெளிவாக நமக்கு எச்சரிக்கிற காரியம், கற்றுத்தருகிற காரியம் என்ன அப்படின்னா, யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் காண்கின்றோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, மத்தேயு என்பவருடைய நற்செய்தி நூல் 23 அதிகாரம் 12 வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பிலிப்பியர் 2 அதிகாரம் 3-4 வசனங்களில் நம்ம கவனித்து பார்த்தோன்னா, ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் கண்களிலும் மேன்மையானவர்களாக. இங்கே மேட்டுமையான கண்ணுக்கு, மேட்டுமையான பார்வைக்கு இடமே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தன்னுடைய சுய நீதியையும் சுய திட்டத்தையும் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இல்லாதபடி தேவ நீதியையும் தேவ திட்டத்தையும் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நீர் அருவருக்கின்ற காரியங்கள் எவைகள் என்பதை உணர்ந்து, இந்த அருவருப்பிலே இந்த மேட்டிமையான கண் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் ஒரு விசை இந்த மேட்டிமையான பார்வையிலிருந்து என்னை விலக்கி பாதுகாரும், என்னை வழிநடத்தும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.